Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரமாக நம்ம வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால ஒரு வாரம் வீடியோ போட முடியல. இப்போ நவராத்திரி ஸ்பெஷல்னால கொஸ்டினும் இல்லை, நம்மளோட வாட்ஸ் குக்கிங் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் நவராத்திரி முடிச்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுறது கொண்டக்கடலை சுண்டல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை 1 கப் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1½ டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவைக்கேற்ப, மல்லி இலை தேவைக்கேற்ப, தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, பெருங்காய பவுடர் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இந்த சுண்டலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணும். அதுக்கு மல்லி விதை 1½ டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, எள்ளு 1 டீஸ்பூன். இதுதான் கொண்டக்கடலை சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மல்லி, மிளகாய், எள்ளு இது வெறும் வானல்ல எண்ணெய் விடாம நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதை பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மல்லி, மிளகாய், எள்ளு இதை வறுத்து பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்க, இந்த மாதிரி கொரகரப்பா அரைச்சா போதும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ கொண்டக்கடலை சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டேன். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அதில் எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அதில் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அதில் ஜீரகத்தை போட்டுக்கலாம். ஜீரகம், அடுத்து உளுத்தம்பருப்பு. அது நல்லா பொரியட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம கடலை மசாலா, அதாவது கடலை குழம்பு செஞ்சு காட்டியிருக்கோம், புட்டு கடலைன்ட்டு. நம்மளோட வீடியோ அதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இனி கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து பெருங்காயம், அடுத்து வேக வச்ச கொண்டக்கடலை. நான் இன்னைக்கு கடலைக்கு 2 விசில் விட்டுருக்கேன். சில கடலை ஒரு விசில்லையும் வேகும். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் ஈரம் இருக்குது, அந்த ஈரம் நல்லா வச்சுக்கும். அடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுக்கு ஒரு மசாலா பவுடர். அந்த பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இது நம்ம பவுடர் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம சுண்டல் தாளிக்கத்தையுமே போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இனி நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதில் காஞ்ச மிளகாய் வறுத்து போட்டிருக்கோம், அதனால காரம் இருக்கும். அதனால பச்சை மிளகாய் 1 தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இனி நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பசங்களுக்கு ஈவினிங் டைம்லேயும் கொடுக்கலாம், இல்லை டிஃபன் பாக்ஸில் ஸ்கூலுக்கு ஒரு டைம் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கலாம். இப்போ இது நவராத்திரினால நம்ம இந்த சுண்டல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். சுண்டல்லாம் நவராத்திரின்ட்டு இல்லை, எல்லா டைமும் எப்போ வேணாலும் நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.